வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு கஸ்டமர் நமக்கு கால் பண்ணாங்க. அவங்க டியூப் 200 வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னு ப்ராப்ளமா. அவங்க ஒர்க் ஷாப்பில் போய் செக் பண்ணதுக்கு அவங்க மெக்கானிக் என்ன சொன்னாங்கன்னா, வண்டியில் வந்து இசிஎம் போர்டே ஆன் ஆகலை, ஸோ அதான் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, நீங்கள் இசிஎம் போர்டை போய் செக் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். சரின்ட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணார். நான் இசிஎம் போர்டு கொண்டு சொல்லியிருந்தேன். எந்த பின் ஒரு காலம் கேட்டதுக்கு எங்களுக்கு டீட்டெயில் தெரியல, நீங்கள் இசிஎம் நீங்களே பார்த்துன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம இசிஎம் போர்டை கால்ட்டி நம்ம செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வண்டியில் இசிஎம் போர்டோட மெயின் ரிலேக்கான என்ன ஆம்ஸ் வரணுமோ அதுக்கான சப்ளை கரெக்டாக கிடச்சிது, கிரவுண்ட் சப்ளையும் கிடச்சிது. அதுக்கப்புறம் மெயின் ரிலேயில் ஓகே, பம்ப் ரிலேயை செக் பண்ணி பார்த்ததில் பம்ப் ரிலே செக் பண்ணி தான், ஆனால் பம்ப் ரிலேக்கு வர வேண்டிய அவுட்புட் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம அதுக்கான இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். அதுக்கான ஐசிக்கு கஸ்டமர் அப்ரூவல் கேட்டோம், ஐசி நம்ம மாற்றலாமான்னு. கஸ்டமர் மாற்றுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாரு. உடனே நம்ம ஐசியும் ப்ளஸ் இது பண்ணிவிட்டு வண்டியோட இதை செக் பண்ணி இசிஎம் போர்டுக்கான சாஃப்ட்வேர் செக் பண்ணி பார்த்துட்டு கொடுத்தோம். அவங்க வண்டியில் போய் போட்டு பார்த்தாங்க, வண்டி இப்போ நல்லாயிருக்கு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கேனில் போட எரர் செக் பண்ண சொன்னேன். செக் பண்ணாலும் எந்த எரர் இல்லைங்களா, வண்டி நல்லா இருந்துச்சாங்க மக்கள். ஸோ இதே மாதிரி எல்லா வகையான இசிஎம் போர்டும் உங்கள் சர்வீஸ் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எது தேவைன்னா கண்டிப்பாக நான் கால் பண்ணுங்கள், நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறோம் மக்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.